பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மருத்துவ விசா ஏப்ரல் 29ஆம் தேதி வரைதான் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, பாகிஸ்தானில் இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு, இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தி இருக்கிறதே, முழுமையான விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது இந்தியர்கள் யாரேனும் தற்போது பாகிஸ்தானிலே பயணம் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் விரைவிலேயே இந்தியா திரும்பிவிட வேண்டும், அட் த ஏர்லியஸ்ட் என குறிப்பிட்டிருக்கிறார்களா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பிவிட வேண்டும் எனவும், இந்தியர்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போதுள்ள பதட்டம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த சமயத்திலே இந்தியர்கள் யாரும் பாகிஸ்தானிலே சிக்கியிருப்பதை இந்திய அரசு விரும்பவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகத்தான், பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்தியர்களுக்கு இந்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படுகின்றன என்பது நேற்று இரவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே அனைத்து பாகிஸ்தானியரும் இந்தியாவிலிருந்து வெளியேறிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து விசாக்களும் ஏப்ரல் 27ஆம் தேதியுடன் ரத்து செய்யப்படுகிறது என்பதை தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது 27ஆம் தேதிக்குள் விசா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியா விசா பெற்று வந்திருப்பவர்கள் திரும்பி சென்று விட வேண்டும். பாகிஸ்தானியர் யாரேனும் இங்கு மருத்துவ சிகிச்சைக்காக மெடிக்கல் விசா பெற்று வந்திருந்தால் அவர்களுக்கு 2 நாள் கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏப்ரல் 25ஆம் தேதி வரைதான் அவர்களுடைய விசா செல்லுபடியாகும். அதன் பிறகு செல்லுபடியாகாது. ஆகவே 29ஆம் தேதிக்குள் அவர்கள் திரும்பிவிட வேண்டும். இதுதான் தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள். பதட்டம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை மற்றும் நாங்கள் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு விஷயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே இந்தியாவும் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துமோ என்கிற அச்சமும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியர்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் எனவும், அங்கு ஏற்கனவே சென்றிருந்தால், பயணம் செய்து கொண்டிருந்தால் திரும்பிவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்தியாவுடைய அடுத்தடுத்த இந்த நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எப்படி பார்க்கிறது? ஏற்கனவே பஹல்காம் விவகாரம் தொடர்பாக நேரடியாக எந்த கருத்தும் வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. அதை அவர்கள் மறுத்திருந்தாலும் கூட அவர்கள்தான் என்று காரணம் என்றும் இந்தியா தரப்புல சொல்லப்பட்டது. தற்போது அடுத்தடுத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில பாகிஸ்தான் இதனை எப்படி பார்க்கிறார்கள்? குறிப்பாக சிந்து நதிநீர் விவகாரமாகட்டும், இந்த விசா ரத்தாகட்டும், எப்படி பார்க்கிறார்கள் கணபதி? நிச்சயமாக, ஒருபுறம் அவர்கள் சொல்வது என்னவென்றால், பகல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் நாங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானின் கூற்றை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. LET உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தானில் இருந்துதான் செயல்படுகிறது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆகவே இந்திய அரசு சிந்து நதியின் பங்கீடு, நதிநீர் பங்கீடு தற்போது நிறுத்தப்படும் என்பது நேற்று இரவு அறிவித்திருந்தது. அதற்கான ஒப்பந்தம் கிடப்பில் வைக்கப்படுகிறது என தெரிவித்திருந்தது. ஆகவேதான் இதை எதிர்த்து பாகிஸ்தான் முறையிடும் என பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசை சேர்ந்தவர்கள் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக இந்த தகவலை பரப்பி வருகிறார்கள். அதே போல பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு தூதரக நடவடிக்கைகளிலே இறங்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்தியா நேற்று இரவு அறிவித்த நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக பார்க்கலாம். அதே சமயத்தில் ஏற்கனவே பாலாகோட் முகாமிலே தாக்குதல் நடத்தப்பட்டது போல தாக்குதல் நடந்தாலோ, அதற்கு முந்தைய எல்லை தாண்டிய துல்லிய தாக்குதல் போல நடந்தாலோ, பாகிஸ்தான் ராணுவம் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது எனவும், பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறது எனவும் ஊடகங்கள் மூலமாக பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் அரசை சேர்ந்தவர்களும் செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இத்தகைய தகவல்கள் மூலம் இந்தியா எந்தவிதமான அதிரடி நடவடிக்கைகளும் இறங்கக்கூடாது என எச்சரிக்கை போல அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். வேதவலி, விசா சம்பந்தமாகவும் சிந்து நதிநீர் சம்பந்தமாகவும் பல அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது. ஆனால் இது தொடர்பாக, குறிப்பாக சிந்து நதிநீர் நிறுத்தம் தொடர்பாக சர்வதேச அமைப்புகளில் முறையிட பாகிஸ்தான் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.